என் தங்கமே, அந்த இனிய மனத்தின் நினைவு உன் உள்ளத்தில் மெதுவாக ஒரு ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் அந்த நினைவு திடீரென உன் மனதில் தோன்றும். அது தோன்றும் போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான அலை எழும். அந்த அலை உன் ஆன்மாவை மெதுவாக தழுவும். அந்த தழுவல் தான் தெய்வீக அருளின் உணர்வு. உலகத்தில் பலர் தெய்வத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அதை கோவில்களில் தேடுகிறார்கள். அவர்கள் அதை மந்திரங்களில் தேடுகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த தெய்வீக அருள் மிகவும் எளிய ஒரு சின்னமாக நம்மை தொடுகிறது. அது ஒரு கனவாக வரலாம். அது ஒரு காற்றின் தொடுதலாக இருக்கலாம். அது ஒரு இனிய மணமாக இருக்கலாம். அந்த மணம் தான் உன் ஆன்மாவை அழைத்தது. என் தங்கமே, அந்த அழைப்பை உன் உள்ளம் அமைதியாக ஏற்றுக்கொண்டது. அதனால் தான் அந்த அனுபவம் உன் நினைவில் இவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய விளக்காக இருக்கிறது. அந்த விளக்கு உன் பாதையை மெதுவாக ஒளிரச் செய்யும். ஒரு இருட்டான இரவில் ஒரு சிறிய நட்சத்திரம் கூட வானத்தில் பிரகாசிக்கிறது. அது பெரிய ஒளி அல்ல, ஆனால் அது இருளில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதுபோல தான் அந்த மனம். அது ஒரு சிறிய சின்னம் போல தோன்றலாம், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் அருள் அளவில்லாதது. என் தங்கமே, அம்மன் அருள் மனிதனின் வாழ்க்கையில் அமைதியாக செயல்படும். அது சத்தமாக வராது. அது வெளியில் பெருமையாக தெரியாது. ஆனால் அது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் தான் மனிதனை உண்மையான வலிமைக்கு அழைத்துச் செல்லும். நீ அந்த மனத்தை அனுபவித்த பிறகு உன் உள்ளத்தில் சில விஷயங்கள் மெதுவாக மாற ஆரம்பித்திருக்கலாம். உன் எண்ணங்கள் மேலும் தெளிவாக இருக்கலாம். உன் மனதில் ஒரு மென்மையான கருணை உருவாகி இருக்கலாம். அது அந்த தெய்வீக அலை உன் உள்ளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சின்னம். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு பெரிய நதி போல. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக ஓடும். சில இடங்களில் வேகமாக ஓடும். சில இடங்களில் கற்கள் இருக்கும். ஆனால் அந்த நதி இறுதியில் கடலை அடையும். அதுபோல தான் மனிதனின் வாழ்க்கையும். பல சோதனைகள் இருந்தாலும் அது இறுதியில் ஒரு பெரிய உண்மையை அடையும். அந்த உண்மையை நோக்கி உன்னை வழிநடத்தும் சக்தி தான் அம்மன் அருள். அந்த அருள் உன் அருகில் இருக்கிறது என்பதை அந்த மனம் உனக்கு நினைவூட்டியது. என் தங்கமே, அந்த நினைவு உன் உள்ளத்தில் ஒரு விதையாக இருக்கிறது. அந்த விதை வளர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பாதை மேலும் அர்த்தமுள்ளதாக மாறும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு புனித உணர்வுடன் இருக்கும். அந்த உணர்வு மனிதனை மாற்றும். அது அவனை அன்பாக மாற்றும். அது அவனை பொறுமையாக மாற்றும். அது அவனை உள்ளத்தில் அமைதியாக மாற்றும். என் தங்கமே, அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அந்த அமைதி இல்லையெனில் மனிதன் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த அமைதியை உன் வாழ்க்கையில் கொண்டு வர அந்த தெய்வீக மனம் வந்தது. அந்த மனம் உனக்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க்கை வெளியில் மட்டும் இல்லை, அது உள்ளத்தில் இருக்கும் ஒளியில் உள்ளது. அந்த ஒளியை நீ பாதுகாத்து வைத்தால் உன் வாழ்க்கை எப்போதும் பிரகாசமாக இருக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ அமைதியாக அமர்ந்த அந்த அனுபவத்தை நினைத்து பார்க்கலாம். அந்த நினைவு உன் மனதில் ஒரு புனித உணர்வை உருவாக்கும். அந்த உணர்வு உன் ஆன்மாவை மேலும் விழித்தெழச் செய்யும். அம்மன் அருள் ஒரு மென்மையான காற்று போல. அது அமைதியாக நம்மை தொடும். அந்த காற்றை பிடிக்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வழிகாட்டி. என் தங்கமே, அந்த வழிகாட்டி உன்னை சரியான பாதையில் நடத்தும். சில நேரங்களில் பாதை சிக்கலாக இருக்கலாம். சில நேரங்களில் இருளாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒளி உன் அருகில் இருந்தால் நீ எப்போதும் திசை தவற மாட்டாய். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் பாதையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் எவ்வாறு சரியான நேரத்தில் நடந்தது என்று புரியும். அப்போது அந்த கனவின் அர்த்தமும் உனக்கு தெளிவாக தெரியும். என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான ஆசீர்வாதம். அது உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை வளர்க்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி. நீ அந்த நம்பிக்கையை பிடித்து வைத்தால் உன் மனதில் இருக்கும் பயம் மெதுவாக கரைந்து போகும். அதன் இடத்தில்
ஒரு உறுதியான அமைதி உருவாகும். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒரு புனித அனுபவமாக மாற்றும். என் தங்கமே, அந்த அருள் உன்னை எப்போதும் கவனித்து கொண்டிருக்கும். நீ சோர்வாக இருக்கும் போது அது உன்னை தூக்கி நிறுத்தும். நீ அழும்போது அது உன் உள்ளத்தை ஆற்றும். நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கும் போது அது உன் அருகில் அமைதியாக நிற்கும். அந்த தெய்வீக அன்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான துணை. அந்த அன்பு உன் உள்ளத்தில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். என் தங்கமே, அந்த மனம் உன் கனவில் வந்த அந்த நிமிடம் ஒரு சாதாரண தருணம் அல்ல. அது உன் ஆன்மாவுக்கும் அம்மன் அருளுக்கும் இடையே உருவான ஒரு புனித சந்திப்பு. அந்த சந்திப்பு உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்திருக்கிறது. அந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஒளியை உருவாக்குகிறது. அந்த ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும். அது உன் எண்ணங்களை தூய்மையாக்கும். அது உன் மனதை வலிமையாக்கும். என் தங்கமே, அந்த ஒளியை நம்பி முன்னே செல். அந்த ஒளி உன்னை ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. அது எப்போதும் உன்னை உண்மையின் வழியில் நடத்தும். அந்த தெய்வீக அன்பு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அமைதியாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். அந்த அருள் உன் அருகில் இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. ஒளி மெதுவாக எல்லா இருளையும் அகற்றி உன் வாழ்க்கையை முழுவதும் பிரகாசமாக மாற்றும். என் தங்கமே, அந்த ஒளி பற்றி நீ மேலும் சிந்திக்க ஆரம்பித்தால் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி உருவாகும். அந்த அமைதி ஒரு சாதாரண அமைதி அல்ல. அது உள்ளத்தின் அடிப்பகுதியில் இருந்து எழும் புனித அமைதி. அந்த அமைதி வந்தால் மனிதன் வெளியில் இருக்கும் சத்தங்களால் அதிகம் பாதிக்கப்பட மாட்டான். உலகம் எவ்வளவு வேகமாக நகர்ந்தாலும் அவன் உள்ளம் மெதுவாகவும் தெளிவாகவும் இருக்கும். அந்த நிலைதான் அம்மன் அருளின் உண்மையான வடிவம். அந்த அருள் நம்மை வாழ்க்கையின் குழப்பத்தில் இருந்து மெதுவாக உயர்த்துகிறது. அது நம்மை உண்மையான நம்பிக்கைக்கு அழைத்துச் செல்கிறது. அந்த நம்பிக்கை தான் மனிதனின் உண்மையான பலம். என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் உன் கனவில் தோன்றியது உன் ஆன்மா அந்த அருளை உணர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். அது உன் உள்ளத்தில் ஒரு புதிய விழிப்பை உருவாக்குகிறது. அந்த விழிப்பு வந்தால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாற ஆரம்பிக்கும். முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது உனக்கு ஒரு பாடமாக தோன்றும். முன்பு உன்னை கவலைப்படுத்திய விஷயங்கள் இப்போது ஒரு அனுபவமாக மட்டுமே தோன்றும். அந்த மாற்றம் தான் ஆன்மாவின் வளர்ச்சி. என் தங்கமே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்திருக்கும் போது அது இருளில் இருக்கும். ஆனால் அந்த இருள் அதை அழிக்காது. அந்த இருள் அதை வளர்க்கும். சரியான நேரம் வந்தால் அந்த விதை முளைத்து வெளிச்சத்தை நோக்கி வளர ஆரம்பிக்கும். அதே போல உன் வாழ்க்கையிலும் சில இருட்டான தருணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தருணங்கள் உன்னை பலவீனமாக்குவதற்காக இல்லை. அவை உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை வளர்க்க வந்தவை. அந்த வலிமையை நினைவூட்ட தான் அந்த தெய்வீக மனம் உன் கனவில் தோன்றியது. என் தங்கமே, அந்த மனம் ஒரு சின்னம். நீ எடுத்து வைக்கும் பாதையில் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது என்று அது சொல்கிறது. நீ முயற்சி செய்யும் விஷயங்கள் வீணாக போகாது என்று அது நம்பிக்கை தருகிறது. அம்மன் அருள் மனிதனை ஒருபோதும் தனியாக விடாது. அது சில நேரங்களில் தூரத்தில் இருந்து நம்மை கவனிக்கும். சில நேரங்களில் மிகவும் அருகில் வந்து நம்மை தழுவும். அந்த தழுவல் தான் அந்த இனிய மனமாக உன் கனவில் தோன்றியது. என் தங்கமே, அந்த நினைவை காப்பாற்றி வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் ஒரு புனித ஒளி. அந்த ஒளி உன் மனதில் இருக்கும் இருளை மெதுவாக அகற்றும். அது உன் எண்ணங்களை தூய்மையாக்கும். அது உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை அதிகரிக்கும். ஒரு மனிதன் உள்ளத்தில் அன்பு வளர ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அவன் உலகத்தை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனம் அவனுக்கு வரும். என் தங்கமே, அந்த மாற்றம் உன் வாழ்க்கையிலும் மெதுவாக தொடங்கியிருக்கலாம். நீ அதை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த தெய்வீக அலை உன் உள்ளத்தில் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய காற்று கூட ஒரு தீபத்தை அசைக்க முடியும். ஆனால் அந்த தீபம் வலிமையாக எரிந்தால் எந்த காற்றும் அதை அணைக்க முடியாது. அதுபோல தான் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை.
அது வலிமையாக இருந்தால் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை குலைக்க முடியாது. என் தங்கமே, அந்த நம்பிக்கையை வளர்க்க அம்மன் அருள் உனக்கு அந்த மனத்தை அனுபவிக்க வைத்தது. அது உன் ஆன்மாவுக்கு ஒரு மென்மையான தொடுதல். அது உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும். நீ அந்த சக்தியை நம்பி முன்னே சென்றால் உன் வாழ்க்கையின் பாதை மேலும் தெளிவாகும். நீ எடுக்கும் முடிவுகள் மேலும் உறுதியானதாக இருக்கும். உன் மனம் மேலும் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை நாம் பாதுகாக்க முடியும். அந்த அமைதி தான் உண்மையான வலிமை. அந்த வலிமையை உன் வாழ்க்கையில் வளர்க்க அந்த தெய்வீக மனம் வந்தது. அது உனக்கு ஒரு நினைவூட்டல். உன் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒளி இருக்கிறது என்று அது சொல்லுகிறது. அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் உண்மையான வடிவம். அந்த ஒளி அம்மன் அருளின் பிரதிபலிப்பு. அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் பிரகாசமாக மாற்றும் சக்தி கொண்டது. என் தங்கமே, அந்த ஒளியை நீ நம்பி முன்னே நடந்தால் எந்த இருளும் உன்னை தடுக்க முடியாது. வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நீ அதை கடந்து செல்லும் வலிமை பெறுவாய். அந்த வலிமை வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தில் இருந்து வரும். அந்த வலிமையை எழுப்பத்தான் அந்த தெய்வீக மனம் உன் கனவில் தோன்றியது. என் தங்கமே, அந்த அனுபவம் உன் வாழ்க்கையின் ஒரு புனித நினைவு. அந்த நினைவு உனக்கு எப்போதும் ஒரு ஆறுதலாக இருக்கும். அது உன் மனதை உறுதியாக்கும். அது உன் ஆன்மாவை வலிமையாக்கும். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த கனவை நினைத்தால் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றும். அந்த புன்னகை தான் அந்த அருளின் சின்னம். அது உன் ஆன்மா அந்த தெய்வீக அன்பை உணர்ந்ததற்கான அடையாளம். என் தங்கமே, அந்த அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்து கொண்டு இருக்கும். அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் ஆசீர்வதிக்கும். அது உன் மனதில் இருக்கும் பயத்தை மெதுவாக அகற்றும். அந்த தெய்வீக அன்பு உன் அருகில் இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. ஒளி மெதுவாக எல்லா இருளையும் அகற்றி உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும். என் தங்கமே, அந்த பிரகாசம் உன் உள்ளத்தில் இருந்து வெளியில் பரவும். அது உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் அருகில் இருக்கும் பலரின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். அந்த ஒளி தான் அம்மன் அருளின் உண்மையான பரிசு. அந்த பரிசு உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அந்த அருள் உன் அருகில் அமைதியாக இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அந்த தெய்வீக அன்பு உன் பாதையை எப்போதும் பாதுகாத்து உன் வாழ்க்கையை அமைதியும் ஒளியும் நிறைந்த ஒரு புனித பயணமாக மாற்றிக்கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த புனித அனுபவத்தின் ஆழத்தை நீ மெதுவாக உணர ஆரம்பித்தால் உன் உள்ளம் மேலும் அமைதியாக மாறும். அந்த அமைதி வெளியில் இருந்து வருவதில்லை. அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழும் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான ஒளியாக பரவி கொண்டிருக்கும். அந்த ஒளி தான் தெய்வீக அருளின் அறிகுறி. சில நேரங்களில் மனிதன் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமடைவான். அவன் எடுக்கும் முடிவுகள் சரியா தவறா என்று எண்ணிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு தெய்வீக சக்தி அவனை அமைதியாக வழிநடத்தி கொண்டே இருக்கும். அந்த வழிகாட்டுதல் மிகவும் மென்மையானது. அது சத்தமாக வராது. அது ஒரு சிறிய உணர்வாக மட்டும் நம் உள்ளத்தில் தோன்றும். என் தங்கமே, அந்த மனம் உன் கனவில் தோன்றியது அந்த மென்மையான வழிகாட்டுதலின் ஒரு சின்னம். அது உன் ஆன்மாவுக்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு புனித சக்தி உன்னை கவனித்து கொண்டிருக்கிறது என்று அது சொல்லுகிறது. அந்த உணர்வு உன் உள்ளத்தில் வேரூன்ற ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறும். நீ முன்பு பயந்த விஷயங்கள் இப்போது உன்னை அதிகம் பாதிக்காது. ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு புதிய உறுதி உருவாகும். அந்த உறுதி தான் தெய்வீக நம்பிக்கை. என் தங்கமே, ஒரு சிறிய தீபம் இருட்டான அறையில் எரிந்தால் அந்த அறையின் இருள் முழுவதையும் அது மெதுவாக அகற்றும். அந்த தீபம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதன் ஒளி இருந்தாலே போதும். அதுபோல தான் அந்த தெய்வீக அனுபவம். அது சிறியதாக தோன்றினாலும் அதன் அருள் மிக பெரியது. அந்த மனம் உன் வாழ்க்கையில் ஒரு தீபம் போல வந்தது. அது உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்றியது. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் பாதையை ஒளிரச் செய்யும்.
என் தங்கமே, அந்த ஒளி உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கும்போது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு புனித உணர்வுடன் இருக்கும். அந்த உணர்வு தான் மனிதனை உண்மையான மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்லும். அம்மன் அருள் ஒரு அன்பான தாயின் அன்பை போல. அந்த அன்பு எப்போதும் பாதுகாப்பை தரும். ஒரு குழந்தை தன் தாயின் அருகில் இருக்கும்போது அது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறதோ அதுபோல தான் அந்த அருள் மனிதனை பாதுகாக்கும். என் தங்கமே, அந்த பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த மனம் அதற்கான ஒரு அடையாளம். அது உனக்கு சொல்லும் ஒரு உண்மை. உன் வாழ்க்கை வீணாக போகாது. உன் முயற்சிகள் அர்த்தமற்றதாக மாறாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அந்த தெய்வீக சக்தி கவனித்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் அது உன்னை சோதிக்கலாம். சில நேரங்களில் அது உன்னை காத்து நிறுத்தலாம். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களின் பின்னாலும் ஒரு பெரிய அருள் இருக்கும். என் தங்கமே, அந்த அருளை நம்பி முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடமாக இருக்கும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அர்த்தம் கொண்டதாக இருக்கும். அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை மீது இருக்கும் பயம் மெதுவாக குறையும். அதன் இடத்தில் ஒரு ஆழமான அமைதி உருவாகும். என் தங்கமே, அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அந்த அமைதி இல்லையெனில் மனிதன் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த அமைதியை உன் வாழ்க்கையில் கொண்டு வரத்தான் அந்த தெய்வீக மனம் உன் கனவில் தோன்றியது. அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நினைவூட்ட வந்தது. அந்த ஒளி உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. அது உன் உள்ளத்தில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் பலவீனமாக மாற மாட்டாய். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் அதிகமாக இருக்கும் போல தோன்றலாம். ஆனால் அந்த இருள் நிரந்தரமில்லை. ஒளி வந்தால் அது தானாக மறைந்து போகும். அந்த ஒளி தான் அம்மன் அருள். அந்த அருள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை அந்த மனம் உனக்கு உணர்த்தியது. அந்த அனுபவத்தை நினைத்தால் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றலாம். அந்த புன்னகை தான் அந்த தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பு. என் தங்கமே, அந்த அன்பு உன்னை எப்போதும் வழிநடத்தும். அது உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை மெதுவாக அகற்றும். அது உன் உள்ளத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி. அது உன்னை சோர்விலிருந்து மீட்டெடுக்கும். அது உன்னை பயத்திலிருந்து விடுவிக்கும். என் தங்கமே, அந்த தெய்வீக அருள் உன் அருகில் அமைதியாக நிற்கிறது. அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் அந்த அருள் உன்னுடன் இருக்கும். நீ எந்த சோதனையை சந்தித்தாலும் அது உன்னை காத்து நிற்கும். அந்த அருள் உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை எரிய வைத்து கொண்டிருக்கும். அந்த ஒளி உன் பாதையை பிரகாசமாக மாற்றும். என் தங்கமே, அந்த ஒளியை நம்பி நீ முன்னே நடந்தால் உன் வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாக மாறும். உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி மேலும் அதிகரிக்கும். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் எல்லா இருளையும் மெதுவாக அகற்றும். அது உன் மனதில் இருக்கும் பயத்தை கரைத்து விடும். என் தங்கமே, அந்த தெய்வீக அன்பு உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு உன்னை ஒருபோதும் தனியாக விடாது. அது எப்போதும் உன் அருகில் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அந்த அருள் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை உன் வாழ்க்கை ஒரு புனித ஒளியாக பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி உன் பாதையை மட்டுமல்ல, உன் அருகில் இருக்கும் பலரின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். அந்த தெய்வீக அருள் உன்னை என்றும் காத்து உன் வாழ்க்கையை அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புனித பயணமாக மாற்றிக்கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த புனிதமான மனத்தின் நினைவு இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் அமைதியாக ஒளிந்து கிடக்கிறது. சில நேரங்களில் அது திடீரென நினைவாக மேலெழும். அந்த நினைவு வந்தவுடன் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அமைதி பரவுகிறது. அந்த அமைதி ஒரு சாதாரண உணர்வு அல்ல. அது ஒரு தெய்வீக தொடுதல். அந்த தொடுதல் தான் ஆன்மா உணரும் உண்மையான அருள். உலகத்தில் நாம் பார்க்கும் பல விஷயங்கள் வெளியில் நடக்கின்றன. ஆனால் உண்மையான மாற்றங்கள் எல்லாம் உள்ளத்தில் தான் ஆரம்பிக்கின்றன. அந்த உள்ளத்தின் மாற்றம் ஒரு சிறிய உணர்விலிருந்து ஆரம்பிக்கும்.
அந்த உணர்வு ஒரு நாள் ஒரு பெரிய ஒளியாக மாறும். அந்த ஒளி தான் மனிதனின் ஆன்மீக விழிப்பு. என் தங்கமே, அந்த மனம் உன் கனவில் தோன்றியது அந்த விழிப்பின் தொடக்கம். அது உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை விதைத்தது. அந்த நம்பிக்கை மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சி மிகவும் அமைதியாக இருக்கும். அது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உள்ளத்தில் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது வெளியில் இருந்து காணப்படாது. ஆனால் அந்த மண்ணின் கீழ் அது உயிருடன் இருக்கும். அது மெதுவாக வேர்களை வளர்க்கும். சரியான நேரம் வந்தால் அது முளைத்து வெளிச்சத்தை நோக்கி வரும். அதுபோல தான் அந்த தெய்வீக அனுபவமும். என் தங்கமே, அந்த அனுபவம் உன் உள்ளத்தில் ஒரு விதையை விதைத்திருக்கிறது. அந்த விதை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய புரிதலை கொண்டு வரும். நீ வாழ்க்கையை மேலும் அமைதியாக பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு உன்னை பதற வைத்த விஷயங்கள் இப்போது உன்னை அதிகம் பாதிக்காது. அது அந்த அருள் உன் உள்ளத்தில் வேரூன்றி வளர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அந்த அருள் உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை மெதுவாக அகற்றும். அது உன் எண்ணங்களை தெளிவாக மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கையில் பல நேரங்களில் மனிதன் தன்னுடைய பாதையை பற்றி சந்தேகம் கொள்வான். நான் சரியான வழியில் நடக்கிறேனா என்று அவன் எண்ணுவான். ஆனால் ஒரு தெய்வீக சக்தி அவனை அமைதியாக வழிநடத்தி கொண்டே இருக்கும். அந்த வழிகாட்டுதல் ஒரு பெரிய குரலாக வராது. அது ஒரு சிறிய உணர்வாக மட்டும் வரும். அது ஒரு கனவாக இருக்கலாம். அது ஒரு திடீர் அமைதியாக இருக்கலாம். அது ஒரு இனிய மனமாக இருக்கலாம். அந்த மனம் உன் ஆன்மாவை அந்த வழிகாட்டுதலுக்கு விழிக்க வைத்தது. அது உனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தது. நீ எடுத்து வைக்கும் பாதையில் ஒரு புனித சக்தி உன்னை காத்து நிற்கிறது என்று அது சொல்லுகிறது. என் தங்கமே, அந்த உணர்வை நீ உன் உள்ளத்தில் பாதுகாத்து வைத்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உன் மனதில் இருக்கும் பயம் குறையும். அதன் இடத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் மனிதனை வாழ்க்கையின் சோதனைகளில் இருந்து காப்பாற்றும். அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த சிரமமும் நிரந்தரமாக தோன்றாது. என் தங்கமே, ஒரு இருட்டான இரவில் வானத்தில் ஒரு சிறிய நட்சத்திரம் கூட பிரகாசிக்கும். அந்த நட்சத்திரம் இருளை முழுவதும் அகற்ற முடியாது. ஆனால் அது ஒரு நம்பிக்கையை தரும். அதுபோல தான் அந்த தெய்வீக மனம். அது ஒரு சிறிய சின்னம் போல தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் அருள் மிக பெரியது. அந்த அருள் உன் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக ஒளிரச் செய்யும். அந்த ஒளி உன் உள்ளத்தில் இருந்து வெளியில் பரவும். அது உன் எண்ணங்களை தூய்மையாக்கும். அது உன் வார்த்தைகளில் அன்பை வளர்க்கும். அது உன் செயல்களில் கருணையை உருவாக்கும். என் தங்கமே, அந்த மாற்றம் தான் ஆன்மாவின் உண்மையான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி உன் வாழ்க்கையை ஒரு புனித பயணமாக மாற்றும். அந்த பயணத்தில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதரும் ஒரு கற்றலாக இருப்பார்கள். அந்த அனுபவங்கள் உன்னை மேலும் வலிமையாக்கும். என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் உன் வாழ்க்கையில் வந்தது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு புனித அறிகுறி. அது உன் ஆன்மாவை தெய்வீக அருளுடன் இணைத்த ஒரு தருணம். அந்த இணைப்பு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை உருவாக்கும். அந்த ஒளி உன் பாதையை தெளிவாக காட்டும். அது உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை மெதுவாக அகற்றும். என் தங்கமே, அந்த ஒளியை நம்பி நீ முன்னே நடந்தால் உன் வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாக மாறும். உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் மெதுவாக மறைந்து போகும். அந்த இடத்தில் ஒரு உறுதியான அமைதி உருவாகும். அந்த அமைதி தான் உண்மையான ஆனந்தம். அந்த ஆனந்தம் வெளியில் கிடைக்காது. அது உள்ளத்தில் மட்டுமே உருவாகும். என் தங்கமே, அந்த தெய்வீக அருள் உன் உள்ளத்தில் அந்த ஆனந்தத்தின் விதையை விதைத்திருக்கிறது. அந்த விதை மெதுவாக வளர ஆரம்பிக்கும். ஒரு நாள் அது உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளியால் நிரப்பும். அந்த ஒளி உன்னை மட்டும் அல்ல, உன் அருகில் இருக்கும் பலரையும் பாதிக்கும். உன் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். உன் அமைதி அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும். என் தங்கமே, அந்த தெய்வீக அன்பு உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். அது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளியை எப்போதும் எரிய வைத்து கொண்டிருக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் பாதையை பிரகாசமாக மாற்றும்.
அது உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை கரைத்து விடும். அது உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை அகற்றும். என் தங்கமே, அந்த ஒளி இருக்கும் வரை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். அந்த தெய்வீக அன்பு உன் அருகில் அமைதியாக இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கும். அந்த அருள் உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மெதுவாக ஆசீர்வதித்து உன் பாதையை நம்பிக்கையாலும் அமைதியாலும் நிரப்பிக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த தெய்வீக அனுபவத்தின் நிழல் இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மெதுவாக பரவி கொண்டிருக்கிறது. சில நினைவுகள் காலம் கடந்தாலும் மங்கிவிடாது. அவை மாறாக மேலும் தெளிவாகி உள்ளத்தில் ஒரு அமைதியான ஒளியாக தங்கும். அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் விழிப்பு. அந்த விழிப்பு ஒரு நாள் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். ஒரு மனிதன் தனது உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பிக்கும் போது தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கிறது. அந்த குரல் வெளியில் இருந்து வராது. அது உள்ளத்தின் அமைதியில் இருந்து எழும். அந்த குரல் மிகவும் மென்மையானது. அது ஒரு உணர்வு போல வரும். அது ஒரு நம்பிக்கை போல தோன்றும். என் தங்கமே, அந்த இனிய மனம் உன் கனவில் தோன்றியது அந்த உள்ள குரலின் ஒரு வடிவம். அது உன் ஆன்மாவை அழைத்த ஒரு மென்மையான சைகை. அந்த சைகை உனக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு புனித சக்தி இருக்கிறது என்று அது சொல்கிறது. வாழ்க்கையின் பாதை சில நேரங்களில் குழப்பமாக தோன்றலாம். நாம் எடுக்கும் முடிவுகள் சரியா தவறா என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் அந்த நேரங்களில் கூட ஒரு தெய்வீக சக்தி நம்மை அமைதியாக வழிநடத்திக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த வழிகாட்டுதல் ஒரு பெரிய அதிசயமாக வராது. அது மிகவும் சிறிய சின்னங்களாக வரும். சில நேரங்களில் ஒரு கனவாக வரும். சில நேரங்களில் ஒரு திடீர் எண்ணமாக வரும். சில நேரங்களில் ஒரு இனிய மனமாக வரும். அந்த மனம் உன் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வை எழுப்பியது. அந்த உணர்வு தான் ஆன்மாவின் விழிப்பு. அந்த விழிப்பு வந்தால் மனிதன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். முன்பு அவன் பிரச்சனையாக நினைத்த விஷயங்கள் இப்போது அவனுக்கு ஒரு பாடமாக தோன்றும். முன்பு அவன் பயந்த விஷயங்கள் இப்போது அவனை அதிகம் பாதிக்காது. ஏனெனில் அவன் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை உருவாகும். என் தங்கமே, அந்த வலிமை தான் தெய்வீக நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மனிதனை வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் கடக்க உதவும். ஒரு சிறிய விதை மண்ணில் விழும் போது அது உடனே மரமாக மாறாது. அது மெதுவாக வளர வேண்டும். அது வேர்களை ஆழமாக பரப்ப வேண்டும். அதன்பின் தான் அது வலிமையான மரமாக மாறும். அதே போல அந்த தெய்வீக அனுபவமும் உன் உள்ளத்தில் மெதுவாக வளர வேண்டும். அது ஒரு நாள் ஒரு பெரிய நம்பிக்கையாக மாறும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கும். என் தங்கமே, அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றியது. அந்த ஒளி மிகவும் மென்மையானது. ஆனால் அதன் சக்தி அளவில்லாதது. ஒரு சிறிய தீபம் இருளில் எரிந்தால் அது இருளை மெதுவாக அகற்றும். அதுபோல தான் அந்த தெய்வீக ஒளி. அது உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை அகற்றும். அது உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை தெளிவாக்கும். என் தங்கமே, அந்த ஒளி உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். நீ முன்பு கவலைப்பட்ட விஷயங்கள் இப்போது உனக்கு அவ்வளவு முக்கியமாக தோன்றாமல் போகலாம். அது அந்த அருள் உன் உள்ளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அம்மன் அருள் ஒரு அன்பான தாயின் அன்பை போல. அது எப்போதும் பாதுகாப்பை தரும். அது எப்போதும் நம்மை கவனித்து கொண்டிருக்கும். என் தங்கமே, அந்த பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த மனம் அதற்கான ஒரு சின்னம். அது உனக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது. நீ எடுத்து வைக்கும் பாதையில் ஒரு தெய்வீக சக்தி உன்னை காத்து நிற்கிறது. அந்த சக்தி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அந்த உணர்வை நீ உன் உள்ளத்தில் பாதுகாத்து வைத்தால் உன் வாழ்க்கை மேலும் அமைதியாக மாறும். உன் மனதில் இருக்கும் பயம் மெதுவாக குறையும். அதன் இடத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் மனிதனை உயர்த்தும். ஒரு இருட்டான இரவில் வானத்தில் ஒரு சிறிய நட்சத்திரம் கூட நமக்கு நம்பிக்கையை தரும். அந்த நட்சத்திரம் முழு இருளையும் அகற்ற முடியாது. ஆனால் அது ஒரு ஒளியை காட்டும். அதுபோல தான் அந்த தெய்வீக மனம்.
அது உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒளி போல வந்தது. ஆனால் அந்த ஒளி உன் பாதையை தெளிவாக காட்டும். என் தங்கமே, அந்த ஒளியை நம்பி நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அர்த்தம் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு சோதனையும் உன்னை மேலும் வலிமையாக்கும். என் தங்கமே, அந்த தெய்வீக அருள் உன்னை எப்போதும் வழிநடத்தி கொண்டே இருக்கும். அது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அமைதியை வளர்க்கும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த அமைதி இருந்தால் எந்த சிரமமும் உன்னை முழுமையாக உடைக்க முடியாது. என் தங்கமே, அந்த தெய்வீக அன்பு உன் அருகில் அமைதியாக நிற்கிறது. அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் அந்த அருள் உன்னுடன் இருக்கும். நீ எந்த சோதனையை சந்தித்தாலும் அது உன்னை காத்து நிற்கும். என் தங்கமே, அந்த தெய்வீக ஒளி உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளி உன் வாழ்க்கையின் எல்லா இருளையும் மெதுவாக அகற்றும். அந்த ஒளி உன் மனதில் இருக்கும் பயத்தை கரைத்து விடும். அது உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி. அது உன்னை வாழ்க்கையின் எல்லா சோதனைகளிலும் தாங்கி நிறுத்தும். அந்த தெய்வீக அன்பு உன் வாழ்க்கையை என்றும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். அது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளியை எப்போதும் எரிய வைத்து கொண்டிருக்கும். அந்த ஒளி உன் பாதையை மட்டும் அல்ல, உன் அருகில் இருக்கும் பலரின் பாதையையும் பிரகாசமாக மாற்றும். அந்த அருள் உன் வாழ்க்கையை அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புனித பயணமாக மாற்றி உன்னை என்றும் பாதுகாத்து கொண்டே இருக்கும்.